இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது அனைத்து மக்கள் கட்சியுடைய சார்பாகவே இருக்கும். அனைத்து மக்களும் பிறப்பால் சமம் அப்படிங்கிறது நல்லாதாங்க இருக்கு. அதெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்லலைங்க. ஆனா புதுமையா பாராட்ட இல்ல. மாட்டீங்களே. இல்ல பாராட்டணும் அப்படின்னா புதுமையா இருந்தா பாராட்டலாம். இன்னும் அவர் வந்து ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணல. அதாவது ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திச்சு இதுதான் கட்சி, இது என்னுடைய கட்சி, இதுதான் இதோட கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் அவரோட வாயிலேருந்து நம்ம இன்னும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கல. அவர் சொல்றாரு மேடையில், என்ன ஒரு பெக்கு போட்டுட்டா போறாங்க ஸ்கூலுக்குன்னு சொல்றாரு. நியாயம் தானே. படத்தை பார்த்து கெட்டா போயிட போறான், சொந்த அறிவு இருக்குன்னு கேட்கறாரு. உங்களுக்கு தெரியாது மாணவர்கள் பெக்கு போட்டுட்டு ஸ்கூல் போற வீடியோலாம் நீங்க பார்க்கல. சமூக வலைத்தளமும் யூடியூபும் தான் ஒருத்தர் அரசியலில் முன்னிலைப்படுத்தணும்னா அது சீமானவர்களுக்கு ஏற்கனவே அவருக்கான யூடியூப் சேனல்கள்லையும் சமூக வலைத்தளத்திலையும் லைக்ஸாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறையாவே இருந்துச்சு. நீங்கள் யார்கிட்டையாவது போய் சொல்லுங்கள் பொதுமக்கள் கருத்துன்னு, என்கிட்ட சொல்லுங்க. லைவாக நானும் வரேன், வாங்க போவோம், இப்போ இப்போயே கிளம்புவோம், வாங்க போய் எடுப்போம், 10 பேர் எடுப்போம். 10 பேரில் எத்தனை பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நெகட்டிவாக சொல்கிறாங்க, நானும் கூட வரேன், போங்க. இந்த கதையெல்லாம் வேணாம்ப்பா. எலெக்ஷன் வேற. பாலான்னு ஒரு தம்பி இருக்காப்லையே ஒரு நடிகர், அவரை பார்க்குறாங்கப்பா எம்ஜிஆர் மாதிரி. அவரை பார்க்குறாங்க. இவரை பார்க்கறதை விட ஒரு மடங்கு அதிகமா அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் இயக்கம் சார்பாக சின்ன குழந்தைகளுக்கு பால் ரொட்டி முட்டை திட்டம் கொடுக்குறாரு, குருதேகம் அமைச்சிருக்கிறாரு. வெள்ளம் வரும்போது முதல் ஆளாக அவருடைய ரசிகர்கள் தான் போய் உதவுனாங்க. போட்டில் போய் அவர் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போய் அவரே நின்று மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய மக்கள் இயக்க பணிகள் எவ்வளவோ இருக்கு, உங்களுக்கு அது தெரியல. பாவம் கிறிஸ்தவ சமுதாயத்தினர் கேட்குறாங்க, ஏன் வந்து ஜோசப்பும் எடுத்துட்டாரு, குங்குமமும் வச்சுக்கிட்டாரு. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. ரெட் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயர்ஜனோ. இன்று நம் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். மேம் வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். இப்போ இருக்கிற அரசியலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ விஜய் அவர்கள் களத்துக்குள்ளே இறங்கியிருக்கிறாரு. இந்த செய்தி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு? செய்தி முதல்ல நான் ஒன்று எல்லாருக்குமே, ஏன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எதிர்த்தேன். சிகரெட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பாடல் வரிகள் இருக்குன்னு எதிர்த்தேன். அப்போ எல்லாருமே என்ன சொல்லி நெகட்டிவாக என்ன ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, இவங்க விஜய் மட்டுமே பேசுகிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லி நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அதன் மூலமாக சொசைட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும், இது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு நான் விஜய் மட்டுமே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருந்தாங்க. அது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு நபர் வந்து அரசியலுக்கு வருவதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல இவர் பிரபலமாகவும் இருக்காரு, அரசியலுக்கும் வரணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறத நம்ம சுட்டி காட்டணும். இப்போ அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரா? இப்போ நான் சொன்னதில் எந்த தவறுமே இல்லை. இல்லை, இப்போ இது சமாளிக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால நாங்கள் ஏற்கனவே முன்னக்கூட்டி அவரை வந்து எச்சரிச்சோம். இல்லை, அவருக்கு அந்த அரசியலுக்கு வரணுங்கிற தாட்டுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் அதை கூட மைண்ட் பண்ணலை. ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்காரு, அவரை பார்த்து 4 குழந்தைங்க வந்து பழகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாயுள்ளத்தோட தான் நான் அதை அணுகுனேனே தவிர, இந்த பக்கம் அது விஜய் இல்லை வேற நடிகர் இருந்தாலும் நான் எதிர்ப்பேங்கிறத தான் நான் வலுவாக வச்சேன். ஆனால் எல்லாரும் குறிப்பிட்டு, அதாவது ஒரு நல்ல விஷயத்த எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்காம அவங்க அப்படியே அந்த டைரக்ஷனை மாற்றி நம்மளை வந்து ஒரு தனி நபர் சார்ந்த ஒரு நபராக என்னை கொண்டுட்டு போகிறதே நான் அப்போவே சொன்னேன். எனக்கு அவர் எதிரியும் கிடையாது, எனக்கு இன்ன வரைக்கும் நான் பேசினது இல்லை, அதனால எனக்கு அவர் நண்பரும் கிடையாது. சரி, அப்போ லியோ படத்துக்கு அப்புறமா எத்தனையோ படம் வந்திருக்கு, நீங்க அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. அப்போ மக்கள் பார்க்கும்போது அது ஒரு குறியா தானே பார்ப்பாங்க. ஐயோ, நான் மீண்டும் சொல்றேன், விஜய் அளவுக்கு உச்ச நட்சத்திரங்கள்னா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4 நடிகர்களை தான் நம்ம சொல்லலாம். ஆமா, அவங்க படங்கள் நீங்க எதிர்க்கலையே. யார் சொன்ன எதிர்க்கலன்னு? யார் சொன்னா எதிர்க்கல? இல்ல, விஜய் எதிர்த்த அளவுக்கு குரல் கொடுத்தீங்களா? மிகப்பெரிய சர்ச்சை ஆச்சா? கண்டிப்பா சர்ச்சை ஆக்கலங்கிறது வந்து அவர்களுடைய ரசிகர் கூட்டத்தை பொறுத்தது, மீடியா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். உங்களை பொறுத்தவரை தானே, நீங்க அதை சர்ச்சையாக்கணும்னு நினைக்கலன்னா சர்ச்சை ஆகாது. எப்படி சர்ச்சையாக்கணும்னா, இப்ப நான் வந்து அதே பிகில் படத்தை பாராட்டினேன், அது அந்த அளவுக்கு சர்ச்சையானதா என்ன? அதையும் சர்ச்சையாக்க வேண்டிய இல்லம்மா, நான் இதே நான் வந்து விஜய்க்கு ஆதரவா கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன். அதை மையப்படுத்தி என்ன எல்லா மீடியாவும் கூப்பிட்டாங்களா? என்னன்னா விஜய் வந்து காரில் வந்து அந்த கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காருன்னு சொல்லி பெனால்ட்டி போட்டாங்க ஒரு முறை. அப்போ நான் கேட்டேன், இல்லை நிறைய அரசியல்வாதிகளும் இதே தவிர செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போடாமல் ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் நீங்கள்
ஃபைன் போட்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அந்த அறிக்கையும் வெளியானது. டிஜிட்டல் மீடியாக்களில் பெருமளவில் ஷேர் செய்யப்பட்டது. அப்போ என்னை கூப்பிட்டு வச்சு யாரும் பாராட்டல. அப்போ உங்களுக்கு அந்த பாராட்டு தேவைப்படுது. இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. நான் வந்து ஒரு நியாயமான ஒரு கருத்தை அவருக்கு சப்போர்ட்டா சொல்லும்போது, அது வந்து இங்க செய்தியாக்கப்படலைங்கிறத சொல்ல வரேன். அவருக்கு எதிராங்கிறது வந்து அந்த செயலுக்கு எதிராங்கிறத புரிஞ்சுக்காம, அவருக்கு எதிராங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்கங்கிறேன். இப்ப என்னுடைய வியூவை வந்து அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா இப்ப அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது. சரி மேடம், சகோதரி சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான். குறுகிய காலகட்டத்துக்குள்ள அந்த திரைப்படம் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள அரசியல் கட்சி தொடங்குறாருங்கும்போது, அந்த மாதிரியான காட்சி தேவையில்ல. அந்த பாடல் வரி தேவையில்ல. அந்த கெட்ட வார்த்தையை நம்ம படத்துல வைக்கணும்னு அவசியம் இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான சமூக நலன் சார்ந்த ஒரு கடமையாவோ, ஒரு பொறுப்பாவோ அவர் நினைச்சிருக்கலாம். அப்படிங்கிறத இப்ப எல்லாரும் நினைப்பாங்கல்ல. சரி ரைட் அது ஓகே. இப்போ விஜய் அரசியலுக்கு வரப்போறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பெரிய பரபரப்பு தான். ஏன்னா எந்த நடிகருக்கும் இவ்வளவு பெரிய உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னா தெரியல. போல அந்த கட்சியோட பேரை எப்படி பாக்குறீங்க? அந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இல்ல பரபரப்புங்கிறது எதிர்பார்க்காத மாதிரி இருக்கவங்களுக்கு பரபரப்பா இருக்கும். வராரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சாதாரண செய்தியா தான் இருக்கும். இல்ல மக்கள் மத்தியில எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு ஆச்சரியம் இல்லையா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு. ஆனா ஒரு பாமரன் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏபிசில ஏ டு சி வரைக்கும், ஏன் ஏ டு ஜெட் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சுல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அது சேரும் தானே. சினிமா பிரபலம் அப்படிங்கும்போது கண்டிப்பா சேரும்ல. நீங்க அததான் சொன்னேன். அதனால தானப்பா அந்த சிகரெட்டை எதிர்க்க முன்னணி நட்சத்திரம்னு சொல்றோம். இப்போ இவங்கெல்லாம் என்ன படத்தில் நடித்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் அவங்களோட சம்பளமாக இருக்கட்டும், அவங்களோட திரைப்படத்துக்கான வேல்யூவாக இருக்கட்டும், அது அதிகமாகத்தானே இருக்குது. அதனால் அதை நம்ம குறைவாக அந்த செய்தி போய் சேர்றதெல்லாம், சினிமா அப்படிங்கிறதே ஒரு பவர்ஃபுல் மீடியா. அந்த சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக இருக்கும்போது அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும், என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு சம்பவம் எதாக இருந்தாலுமே அது சீக்கிரமாக போய் சென்றடைஞ்சிரும் மக்களை. இதில் ஒன்றும் நம்ம பெரிய பரபரப்பு விறுவிறுப்பு, ஏன்னா இன்னும் அவர் வந்து ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணலை. அதாவது ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திச்சு இதுதான் கட்சி, இது என்னுடைய கட்சி, இதுதான் இதோட கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் அவரோட வாயிலேருந்து நம்ம இன்னும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கல. எழுத்து வடிவமா இருக்கிறது அப்படிங்கிறது அவரோடது தானா அப்படிங்கிறத இல்ல பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமா? பிரதமர் எங்க பிரஸ் ஹேண்டில் பண்றாரு, ஆனா பிரதமரா இல்லையா? அவருடைய கருத்து போய் சேரலையா? மக்கள் வாக்களிக்கலையா? ஜெயிக்க வைக்கலையா? நீங்க இவங்க ஏன் ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நீங்க டைரக்டா பிரதமரோட போய் கம்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா அதை நான் உங்களை என்ன சொல்ல முடியும்? உச்ச நட்சத்திரம் சொல்றீங்களாக்கா? உச்ச நட்சத்திரம் பிரதமர் பிரஸ்ஸையோ மீடியாவையோ எதையுமே ஹேண்டில் பண்ணாம பிரதமர் ஆனவரா? பிரதமர் ஆன பிறகு ஹேண்டில் ஒரு காலகட்டம் இருக்குல்ல, ஒரு ட்ரெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவர் வந்து சாமானியராக இருந்து சாதாரணமானவராக ஒரு கட்சியில் இருந்து அதுலேருந்து வளர்ந்து வந்து பிரதமரானவர் தான். நீங்கள் பிரதமர் நம்ம வந்து நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியை பிடிக்காதுங்கிறதுக்காகவோ அல்லது வேற மாதிரியோ நினைச்சு நம்ம பிரதமரை பிரித்து பார்க்க முடியாது. சரி, விஜய் அவர்களுடைய அந்த 3 பக்க அறிக்கையை பார்த்தீங்களா? சூப்பர். அதில் வந்து இந்த ஊழல், இந்த சாதி மத பேதம், இந்த நிர்வாக சீர்கேடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி போட்டு பல விஷயங்களை பேசியிருக்காருல, அந்த தைரியத்தை எப்படி பார்க்குறீங்க? பேசட்டும். நீங்க குறிப்பிட்ட தப்பு எழுதியிருக்காருலன்னு சொல்லணும். அது என்ன பேசியிருக்காருலன்னா பேச சொல்லுங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லைங்க. சம்பவத்தை மாத்தி சொல்லக்கூடாதுல்ல. சம்பவத்தை எப்படி அறிக்கையின் மூலமா பேசியிருக்காருன்னு வச்சுக்கலாமா? அறிக்கை கொடுத்திருக்காரு. சரி, அறிக்கை கொடுத்திருக்காரு. சரி, அறிக்கை எப்படி பாக்குறீங்க? தைரியமான ஒரு விஷயமா பாக்குறீங்களா? அப்படிங்கறது வந்து ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து தைரியம்னா அவர் திரைப்படங்கள்லயே வந்திருக்கு. சாதி ஒழிப்பு பத்தி பேசுறாங்கன்னா அது அவர் மட்டும் பேசல, பலர் பேசிட்டு இருக்கோம். வேற என்ன புதுதா இருக்கு? நிர்வாக சீர்கேடு, சாதி மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ டைரக்டா ஆளுங்கட்சி அட்டாக் பண்ற மூடு தானே. அது நேரடியா அட்டாக் பண்ற எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை. அந்த எழுத்துல அப்படி சாடமாடையா அப்படி பேசுறவங்களுக்குலாம் தைரியம் இருக்கா? என்னங்க நீங்க அவங்கள மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரைஸ் பண்றீங்க. டைரக்டா எதிர்க்கிறது தாங்க அரசியல். வர வர அவர் அந்த மாதிரி அரசியலை மேற்கொண்டா நானே பாராட்டுவேன். சரியா? இல்ல அப்ப பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா இந்த அறிக்கையில? இல்லைங்க, புதுமையா எனக்கு ஒன்றும் தெரியலங்க. அரசியல் இப்போ நானும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறேன்னா ஊழல் இருக்கு, இந்த மாதிரி மக்களை வந்து பிரித்து பார்க்குறாங்கன்னு தான் அனைத்து மக்கள்னே பேர் வச்சேன். அவர் சாதி மதம் அப்படிலாம் சொல்கிறாருல்ல, ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கட்சியிலே அனைத்து மக்கள்னு வச்சேன். அப்போ மக்கள் அரசியல்னு வச்சேன். மக்களாக சேர்ந்து ஒரு அரசியல் பண்ணணும். அதனால் ஒவ்வொருத்தருக்குமே புதிதாக வரக்கூடிய அரசியல் சிந்தனை உள்ளவர்களுக்கு அடிப்படையான தத்துவங்களும் அந்த நிர்வாக சீர்கேடு, ஊழல், இந்த மாதிரியான விஷயம் தான் இன்றைக்கி சென்சிட்டிவாக எடுக்கக்கூடிய விஷயமா என்னென்னா இதுதான் இருக்குது. அன்னைக்கு இந்தின்னாங்க, இந்தி எதிர்ப்படுத்தாங்க, அப்புறம் ஒன்று அந்தந்த ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது இதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அதை மாற்றணும்னு எல்லாருமே நினைக்கிறோம்.
அதுல எதுவும் புதுசா இல்ல. இப்ப இன்னும் சொல்லணும்னா அதுக்கான அதுக்கான முறைகள்லாம் கூட நாங்க வச்சிருக்கோம். இதை இப்படி மாத்தலாம், அதை இப்படி மாத்தலாம்னு. இன்னும் நம்ம அதெல்லாம் இன்னும் விஜய் சார் இன்னும் சொல்லலையே. சரி, ஒருவேளை உங்க கட்சியினுடைய அந்த கொள்கை பேரு மாதிரி தான் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது அனைத்து மக்கள் கட்சியுடைய சார்பாவே இருக்கும். இல்ல அது அனைத்து மக்களும் பிறப்பால் சமம் அப்படிங்கிறது நல்லாதாங்க இருக்கு. அதெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்லலைங்க. ஆனா புதுமையா பாராட்ட இல்ல. மாட்டீங்களே. இல்ல பாராட்டணும் அப்படின்னா புதுமையா இருந்தா பாராட்டலாம். புதுமையா இல்லாததை பாராட்டணும். இதே தான் சொன்னாரு திரு கமலஹாசன் அவர்களும். ஊழல் இருக்குன்னு சொன்னாரு, நிர்வாக சீர்கேடுன்னு சொன்னாரு. அதுக்காக தான் கட்சி தொடங்குறோன்னு சொன்னாரு. இதே தானே சொன்னாரு. இது நமக்கு இப்ப சரி, நீங்களும் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அததான் 2 நானும் திராவிட சொல்றேன். கொள்கைகளை எதிர்த்தீங்க. ஆனா ஈரோடு கிழக்குல நீங்க அதிமுகவுக்கு ஆதரவு நான் கொடுத்தீங்கல்ல. திராவிட கொள்கையை எதிர்த்து நீங்க என்னைக்கு பாத்தீங்க? நீங்க திராவிட கொள்கையை நான் எதிர்த்து நீங்க எங்கேயுமே இல்ல, பார்க்க திராவிட முடியாது. கட்சிகள்னு வச்சுக்கலாம். திராவிட கட்சி ப்ரொஜெக்ட் எதிர்த்து தான் பண்றது உங்களுடைய முதல் மாநாட்டிலே நீங்க பேசுனீங்க. ஆனா அதே அதிமுக கூட கூட்டணி வச்சது அப்போ அது முரண் இல்லையா? முரண்கிறதுங்க. அரசியல்ல முரண் அப்படின்னா இன்னைக்கு வரலாற்றுல நீங்க யாரையுமே வந்து நம்ம நிறுத்தி பேசவே முடியாது. நீங்க சொல்லுங்க. திமுகவும் காங்கிரஸ் எவ்வளவு பேசியிருக்காங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லையா? சரி. நான் வெளிப்படையா கேட்கிறேன். இல்ல, அல்லது அவங்க இப்ப நமக்கு ஒண்ணு சொன்னா டக்குன்னு அவங்க மேல அப்படி கையை இல்ல. காட்டுறது மாதிரி இருக்குல்ல. அப்படி நான் சொல்ல வரல. அப்ப அந்த சந்தர்ப்பவாதத்துக்குள்ள நீங்களும் சிக்கிட்டீங்களா? சந்தர்ப்பவாதமே கிடையாது. நான் நேர்மையா இருக்கேன். அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகணும்னா அதற்கு என்ன யுக்திகளோ அதை தான் செய்யணும் அரசியல்ல. நீங்க நம்ம அரசியல்ல வந்து நான் வந்து ஊழல்வாதியானா இல்ல. என்னோட ஆட்சி எல்லா இருந்தா ஊழல் பண்ண முடியும். ஆட்சி இல்லைங்க. இன்னைக்கு அரசியலே இல்லாம கூட ஆட்சி அதிகாரத்திலே இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட போய் பரிசோதனை எல்லாம் நடக்குதுங்க. ஆமா, பரிசோதனை மட்டும் தான் நடக்குது. எதுவுமே கிடைக்கலையே. சோதனைக்கு என்ன ஒரு வித்து இல்லாமலாம் அங்க நடக்குது. போக போக தெரியும். சொல்றேன். நீங்க விஜய கூட தான் இடி ரேட் தூக்கிட்டு போனாங்க. எதுவுமே கண்டுபிடிக்கலையே. அவரு உண்மையானவர் அப்படின்னு நேர்மையா தானே எந்த ஆவணங்களையும் வெளியிடல. எதுவும் விளக்கம் வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படலைங்க. கொடுத்தோன்னா தான் நம்ம அது குறித்து பேச முடியும். நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஊழலோ இதுவும் நம்ம எதுக்கும் ஆட்பட முடியாது. ஆட்படவும் போறதில்ல. நம்ம நேரடியாக யாரையுமே நம்ம வந்து நம்ம ஆதரிக்கல. கொள்கையெல்லாம் நம்ம ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அந்த அதிகாரத்திற்கு செல்றதுக்கான பாதை அப்படிங்கிறத தான் நம்ம பண்ண முடியும். இப்ப சுயநலமா திரு சீமான் அவர்கள் மாதிரி இருந்துட்டு இருந்தோம்னா பரவாயில்ல. நல்லா 2.5 லட்சத்துக்கு பெரிய பங்களா இருக்கு. நல்ல வசதி வாழ்க்கையான வாழ்க்கை போதும். இதுல நம்ம வந்து பேசிக்கிட்டே நம்ம ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டே வாழ்நாள் முழுவதுமே சொபிஸ்டிகேட்டட் லைஃப் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அது வேற கணக்குங்க. அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு மாநாடு நடத்துறாரு. ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாரு. நீங்க ஏதோ ஒரு ஜாலியா வீட்லயே இருக்கிற மாதிரி பேசுறீங்க. நான் வீட்லயே இருக்க. இல்ல, 2 அப்படி லட்சம் வீடு வீட்லயே வாங்கினா வீட்லயே இல்லாதவருக்கு இருக்க முடியும். வீட்லயே இல்லாதவருக்கு எதுக்கு அவ்வளோ லட்சம் கணக்குல வாடகை கொடுத்து வீடு வேணும்? விஜய் அவர்கள் இப்ப அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காருல்ல. இப்ப சுத்தி பாத்தீங்க அப்படின்னா 2 மலைகள் இருக்கு. சைடுல பாத்தீங்க அப்படின்னா பல கட்சிகள் அவங்களுடைய படையோட இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள அவரால சர்வே பண்ண முடியுமா முதல்ல? சர்வை பண்றதுங்கிறது அவருடைய அரசியல் ஞானம் அதை பொறுத்து தான் இருக்கு. சரி. அவர் இன்னும் அரசியல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல இன்னும் அவர் ரொம்ப தெளிவா ஒரு பர்சனா இன்னும் தயார்படுத்திக்கிட்டாரான்னா எனக்கு தெரிஞ்சு படுத்திக்கல. ஏன் அந்த 2002ல இருந்தே அவர் அரசியல் களத்துக்குள்ள தானே இருக்கு. அப்படி அரசியலுக்கு தயார்படுத்தி இருந்தாருன்னா இந்த பாட்டு இந்த காட்சியில எல்லாம் நடிச்சிருக்க மாட்டாரு. இல்ல, அது சினிமா. எம்ஜிஆர் அவர்களும் சினிமா தான் நடிச்சாரு. சரி, நம்ம அது ஓகே. அந்த சினிமா மறுபடியும் இல்ல சினிமாக்குள்ள இல்ல போக வேணாம். நான் அதுவும் சொல்றேன். சினிமா. அதுல சிகரெட் குடிக்கல, மது அருந்தல. அந்த காலம் நீங்க வேற இல்ல. எத்தனை கட் அவுட் தமிழ்நாடு முழுவதும் மதுவை கையில வச்சுட்டு கட் அவுட் ஒரு நடிகர் பண்ணிட்டு நான் வந்து தலைவன் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இல்ல, அந்த காலத்து தமிழ் படம் தமிழ்நாடை தாண்டி எங்கேயும் ஓடாது. இன்னைக்கு அவர் படம் 1000 கோடியை கலெக்ட் பண்ணது. ஏங்க மிகப்பெரிய எங்கெங்கயோ பிசினஸ் ஓடுது. எங்கேயோ போகுதுன்னா மாறிடுச்சுல, காலம் மாறிடுச்சுல. எங்கெங்கயோ ஓடுதுங்கிறதுக்காக நீங்க ஒரு தவறான விஷயத்தை குழந்தைங்களை பார்க்க வைக்கிறதுன்னா அது பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆட்டிடியூடா மாறிடுங்க. தயவு செஞ்சு நீங்க நீங்க தான் அந்த உண்மையான வாழ்க்கைக்கும் அந்த படத்துக்குமான வித்தியாசம் தெரியாம ஆமா இருக்கீங்களோ? ஆமா நாங்கெல்லாம் உண்மையான வாழ்க்கைக்கும் படத்துக்கும் வித்தியாசம் தெரியல. ஆனா உண்மையிலேயே மாணவர்கள் மது குடிக்கிறது கூட இந்த உலகத்துல இருந்துட்டு விஜய் அவர்களுக்கு தெரியல. அப்படி வச்சுக்கோமா? அவர் சொல்றாரு மேடையில என்ன ஒரு பெக்கு போட்டுட்டா போறாங்க ஸ்கூலுக்குன்னு சொல்றாரு. நியாயம் தானே. அவன் படத்தை பார்த்து கெட்டா போயிட போறான். சொந்த அறிவு இருக்குன்னு கேக்குறாரு. உங்களுக்கு தெரியாது மாணவர்கள் பெக்கு போட்டுட்டு ஸ்கூல் போற வீடியோ எல்லாம் நீங்க பாக்கல. இல்ல, படத்தை இல்ல பார்த்துட்டு இல்ல தான். இல்ல. நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் தானே. நடக்குதா நடக்கல நான் படத்தை பார்த்துன்னு சொல்ல வரல. ரைட். மாணவர்களோ மாணவிகளோ மது குடிச்சிட்டு ரோட்ல பிரச்சனை பண்றது, பஸ்ல ஆடிட்டு போறது, பாத்ரூம் பக்கத்துல வந்து குடிக்கிறது, வயல்ல உட்காந்து குடிக்கிறது, இந்த காட்சிகள்லாம் நீங்க வீடியோல பார்த்தது இல்லையா? இல்ல, ஒருத்தர் 2 பேர் பண்றத பத்தி எல்லாருமே பண்ணவும் சொல்ல முடியாதுல்ல. நாம ஒருத்தர் நம்ம 2 வீட்லயும் பேரு சின்ன பையங்க ஸ்கூல் பையங்க இருக்காங்க. பெண்கள் இருக்க தானே செய்றாங்க. தம்பி அவங்களாம் ஒழுக்கமா தானே இப்படி இருக்காங்க. இப்படிதான் தம்பி ஒருத்தர் 2 பேரா ஆரம்பிச்ச கதை இந்த மது குடிக்கிற கதை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வீட்ல மது குடிக்கிறவன் எப்படி நடந்துக்குவாங்கன்னா அப்படியே தலையில துண்டை போட்டுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஊருக்கே தெரியக்கூடாது நம்ம குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்துக்கே தெரியாம இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு?
இந்த ஒருத்தர் ரெண்டு பேர்னு உருவாகிறது தான் எக்ஸ்ட்ரீமாக போகிறது. அந்த ஒருத்தர் 2 பேர் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் ஆரம்பத்திலேயே முயற்சி பண்ணுறோம். மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரி போதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று தரேன். ஒரு 10 வயசு ஸ்டூடெண்ட், 10 வயசு பையன், ஸ்கூலில் படிக்கிற பையனும் ஒரு 9 வயசு பொண்ணும் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி பெயரை சொல்லி, ஏரியாவை சொல்லி, எங்கள் பள்ளியில் இந்தந்த போதை வஸ்துகள், கஞ்சா, அந்த கூலிப்பான், இன்னும் என்னென்னவோவான், அதையெல்லாம் வரிசைப்படுத்தி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. இதெல்லாம் இங்கே விற்கிறாங்க, இப்படி தான் விற்கிறாங்க, ஸ்கூல் பேக் மாட்டிட்டு வருவாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வராங்கன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நாங்கள் களத்தில் இருந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய திங்கிங், சிந்தனை வேறு விதமாக இருக்குது. நீங்கள் எதையுமே உற்று நோக்காமல் மேடையில் சர்வசாதாரணமாக அந்த பேசுகிற விதம் கூட தவறுங்கிறேன். இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ அரசியலை நோக்கி பயணிக்க போறாரு. இப்போ 2026 களம் விஜயை சுத்தி தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. முக்கியமான கட்சிகள் மோக்கொண்டு அவர் வந்துட்டு நம்மளுடைய வாக்கு வலிமை இறங்கிருமோ, நம்மளோட ஆட்கள் அப்படியே பேசல, நீங்க தான் பேசுறீங்க. அப்ப நீங்க மக்கள் பேச்சை கேட்கலாம் அர்த்தம், சோசியல் மீடியாவை பார்க்கலன்னு அர்த்தம். நல்லா பார்த்துட்டு இருக்கோமா, நல்லா பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறதுக்குன்னு நிறைய வேலை பார்க்கலாம். சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது ஒரு காணல் நீர் மாதிரி. அப்படி சமூக வலைத்தளமும் யூடியூபும் தான் ஒருத்தர் அரசியலில் முன்னிலைப்படுத்தணும்னா அது சீமானவர்களுக்கு ஏற்கனவே அவருக்கான யூடியூப் சேனல்கள்லையும் சமூக வலைத்தளத்திலையும் லைக்ஸாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறையவே இருந்திருக்கு. இல்லை, சமூக வலைத்தளங்களில் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க மக்களை. எல்லாம் எங்கள் சித்தப்பா பெரியப்பாவையா பேட்டி எடுத்து போகிறோம், எல்லாம் பொதுமக்கள் தானே. அப்ப பொதுமக்களுடைய கருத்தை தானே சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், பொதுமக்கள் கருத்தை 20 பேரோட எடுத்து சப்போர்ட் பண்ணி இருக்கிற 5 பேரோட மட்டும் போடக்கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க பொதுமக்கள் கருத்துன்னு, என்கிட்ட சொல்லுங்க, லைவா நானும் வரேன், வாங்க போவோம், இப்போ இப்பயே கிளம்புவோம், வாங்க இப்போ எடுப்போம், 10 பேர் எடுப்போம். 10 பேர்ல எத்தனை பேர் பாசிட்டிவா சொல்றாங்க, நெகட்டிவா சொல்றாங்க, நானும் கூட வரேன், போங்க. இந்த கதையெல்லாம் வேணாம்ப்பா. எலெக்ஷன் வேற, ஓட்டு வேற, அதெல்லாம் வேற. நீங்க நினைக்கிறது வேற, அதெல்லாம் வேற. அரசியல்ல நாங்க இருக்கோம். அந்த வேறதான் அவர் புடிங்கி எடுக்க போறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் புடிங்கி எடுக்கிறதெல்லாம் நாள் ஆகுமா? நான் நடக்காதுன்னு சொல்லல, நான் அவரை எதிர்க்கல. It will take more time. This is not cinema. We can't do any magic in politics immediately. அவரால யாராலையுமே மாயாஜாலத்தை உடனடியாக நிகழ்த்த முடியாது. மக்கள் அவர் எம்ஜிஆர் எல்லாம் பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? யாரு பாக்குறா? பாலான்னு ஒரு தம்பி இருக்காப்ல, ஒரு நடிகர், அவரை பாக்குறாங்கப்பா எம்ஜிஆர் மாதிரி. அவரை பாக்குறாங்க. இவரை பாக்குறதை விட 1 மடங்கு அதிகமா அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பாலாட்ட கேட்டீங்கன்னா அவர் விஜய் தான் எம்ஜிஆர் பாப்பாரு. அப்படி ஒண்ணு இருக்குல்ல, கேட்டிங்களா? இல்ல சொல்ல மாட்டாருன்றீங்களா? இப்ப இந்த வீடியோ பார்த்தா அவர் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப போன் போடுங்களா, நீங்க மீடியா பர்சன்ஸ் தானே, அவர் சொல்லட்டும், நான் கேக்குறேன். இது மாதிரி நீங்க திணிக்க கூடாதுல்ல, இது மாதிரியான தவறை செய்யாதீங்க. அந்த பையன் அந்த சிறு வயதுல அவர் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை, என்னோட அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் இருந்துச்சு, இதை பார்த்தோன்னே இந்த அமௌண்ட் அப்படியே 2 லட்ச ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் இதை செஞ்சேன், போனேன், வந்தேன், இப்ப இந்த கிராமத்துக்கு மக்கள் இப்படி எனக்கு இவ்வளவு நன்றியா இருக்காங்க, நான் இந்த உதவியை செஞ்சு கொடுத்ததுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலயும் உணர்வுபூர்வமாக பாராட்டுகள். அவர் ரோல் மாடல் தான் எல்லாமே. விஜய் அவர்கள் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? சொல்லுங்க. அவர் மக்கள் இயக்கம் சார்பாக சின்ன குழந்தைகளுக்கு பால் ரொட்டி முட்டை திட்டம் கொடுக்கிறாரு, குருதிகம் அமைச்சிருக்கிறாரு. வெள்ளம் வரும்போது முதல் ஆளா அவருடைய ரசிகர்கள் தான் போய் உதவுனாங்க. போட்ல போய் அவர் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போய் அவரே நின்று மக்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய மக்கள் இயக்க பணிகள் எவ்வளவோ இருக்கு, உங்களுக்கு அது தெரியல? இல்லையே, யார் சொன்னா தெரியலன்னு? அப்ப நீங்க தான் சொல்றீங்க பாலா பண்றாரு, சந்தோஷம், பண்ணணும், மக்கள் அவரை ஹீரோவா பாக்குறாங்க. இவர் பண்றாரு, இவர் பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை. இல்ல, நீங்க பேசும்போது பாலா பண்றாரு, விஜய் ஏன் பண்ணலன்னு தானே கேக்குறீங்க. அந்த தொழில் தானே அதுல வருது. அப்படி கேட்கலையே, இவர் நீங்க எம்ஜிஆர் பாக்குறாங்கன்னு சொன்னீங்க, பாலாவே எம்ஜிஆர் பாக்குறாங்கன்னு தான் சொன்னேன். அவர் பண்ணலன்னு சொல்லல. அப்படி அவரு நிறைய நல்லது பண்ணிருக்காருல்ல. பட் ஃபைனலி he entered politics போது இவ்வளவு நாளும் பண்ணது இதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உருவாயிடுது இல்லை தம்பி? இப்போ பாலா தம்பியே இருக்கட்டுமே, அதுவே இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எல்லா அரசியலுக்கு வந்தா கூட, அரசியலுக்கு வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அவரே விஜய் அவர்களே மேடையில் சொல்றாரு, அரசியல்வாதிகள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, பிஸ்னஸ் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க அரசியலை, அவங்க என்னென்ன வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கடைசியாக அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு மேடையில் பேசுகிறாரு. அப்போ விஜய் அவர்கள் பண்ணதையும் நம்ம அப்படிதான் நினைக்கணுமோன்னு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, நான் கேட்கல. இது அப்போ நீங்களே கேட்குறது யாரோ கேட்ட மாதிரி கேட்குறீங்க. இல்லை, அவர் பேசுகிறத வச்சு என்கிட்ட கேட்குறாங்க.
நீங்களே சொல்லுங்க சகோதரி. அவர் தான் சொன்னாரு. அப்ப இவ்வளவு நாளா அவர் உதவி தான் செய்றாரு. நீங்க லிஸ்ட் போட்டீங்களா? அதெல்லாம் உதவியா தான் செய்றாருன்னு நினைச்சோம். கடைசியா பார்த்தா அரசியலுக்கு வர்றதுக்காக நீங்க இப்படி செஞ்சிருக்காரு. சொல்லுவீங்க. நாளைக்கு அவர் எதுவுமே பண்ணாம அரசியலுக்கு வந்தா, நீ நடிகனா இருக்கும்போது ஒண்ணும் பண்ணல அப்படின்னு குற்றம் சாட்டுவீங்க. அப்ப எப்படிதான் ஒரு மனுஷன் அரசியலுக்கு இல்ல, வர்றது? ஐயோ நாங்க அரசியலுக்கு இப்ப நான் அரசியலுக்கு வர்றேன். தம்பி நான் நேரா போனா என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு என்ன அரசியலுக்கு பண்ண அரசியல் ஏன் வாங்கன்னு வந்தேன்னு சொல்றேன். கேட்பீங்க. அரசியலுக்கு வாங்கன்னு சொல்றேன். பட் அரசியல்ல வெற்றிங்கிறது எளிதாக கிடைக்கக்கூடியது இல்ல. நீங்க மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளை அணுகுறதுக்கு தயாரா இருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வளையம் போட்டுக்கிட்டு நீங்க ஒரு ஹை கிளாஸா நீங்க இருக்கும்போது இங்க மக்கள் அரசியல் பண்ண முடியாது. நான் எதையுமே சொல்றதே இந்த சமூகம் புரிஞ்சுக்காமலே பேசாதீங்க. வாங்க. ஆனா இமிடியேட்லி நீங்க எதுவுமே பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. அந்த களம் கிடையாது. நீங்க உழைக்கணும். அரசியலை நல்லா கத்துக்கணும். நீங்க எதுக்கு என்னென்ன பேச போறீங்க, எப்படி பேச போறீங்கங்கிற நுணுக்கம் இருக்கணும். இப்ப உங்க புகைப்படத்துல ஏன் குங்குமம் இருக்குன்னு ஒருத்தர் கேக்குறாங்க. ஏன் ஏன் குங்குமம் நீங்க இருந்தா என்ன? ஜோசப் எடுத்துட்டீங்கன்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. சரி. இதெல்லாம் கேள்விகள் தானே. இல்ல ஏன் குங்குமம் இருந்தா என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல நம்ம பேசுவோமே. குங்குமம் இருந்தா ஏன்னு கேக்குறேன். எனக்கு குங்குமம் என்ன இருந்தா என்ன? பிரச்சனை? எனக்கு குங்குமம் ஒரு வச்சுட்டு பிரச்சனை இல்ல. போட்டோம். குங்குமம் சிலுவை இருக்கட்டும். போட்டு வரட்டும். குல்லா வச்சுட்டு வரட்டும். என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பேர்ல பிரச்சனை விஜயோடயே வரட்டும். என்ன? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா. பாவம் கிறிஸ்தவ சமுதாயத்தினர் கேக்குறாங்க. ஏன் வந்து ஜோசப்பையும் எடுத்துட்டாரு, குங்குமமும் வச்சுக்கிட்டாரு. குங்குமம் என்ன? இல்ல எங்களை வந்து இல்ல எங்களை வந்து கிறிஸ்தவர்கள் குங்குமத்தை பத்தி ஏன் கவலைப்படணும்? ஏன் குங்குமம்னா ஹிந்துக்களுக்குன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இல்லங்க, அவங்களோட ஒப்பீனியன் தான். கிறிஸ்டியன்ஸ்லயே நிறைய பேர் வைக்கதான் செய்வாங்க. நீங்க வரும்போதே மதம் சாதியோட வர்ற மாதிரி இருக்குல்ல. நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு தரப்பினர் வாதிப்படைய செய்யும் போது நீங்க சாதி மதத்துக்கானவராக ஒரு உருவகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை உருவாகுதுல்ல. இல்ல உருவகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உருவகப்படுத்துறாங்க. எப்படிங்க நீங்க விளக்கம் கொடுக்கணும். நான் ஏன் அவர் பொட்டு வச்சுட்டு வர்றதுக்கு ஏன் விளக்கம் பொட்டு கொடுக்கணும்? வைக்கிறதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லல. அவர் அது விஜயங்கிற அவர் பேரோட போறதுக்கு அவரு ஏன் பொட்டு விளக்கம் கொடுக்கணும்? வச்சுக்கட்டும், நாமம் போட்டுக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க சொல்லல தம்பி. ஒரு சிக்னேச்சரை மாத்தும் போது, ஒரு பெயர்ல ஜோசப்ங்கிறத எடுக்கும் போது இல்ல அவர் நிச்சயமாக ஜோசப்னு ஒரு இடத்துல தான் போட்டார். ஹெச் ராஜா அவர்கள் அவரோட ஆதார் கார்டை எடுத்து போட்டு இவர் ஜோசப் விஜய்னு காட்டும் போது, ஆமா நான் ஜோசப் விஜய்னு சொல்றதுக்காக மட்டும்தான் அவர் ஜோசப் சேர்த்து போட்டாரே தவிர அவருடைய பாஸ்போர்ட்லயோ எங்கேயுமே அவர் வந்து இன்னைக்கு ஒண்ணு பேர் வச்சு மாத்தலையே. அவரோட சிக்னேச்சர் பல இடங்கள்ல ஜோசப் விஜயா இருந்திருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க மறுத்து பேசுறீங்கன்னா அது உங்களுடைய பிரியம். இது என்னுடைய கேள்விகள் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நீங்க எதையுமே மாத்திக்க வேணாம். நீங்க ஜோசப் விஜயாவே வாங்க அரசியலுக்குங்கிறேன். அது அது ஆதார் கார்டு எடுத்து போட்டார்ல, அப்ப அந்த ஜோசப் விஜயாவே வாங்க. அவர் ஜோசப் விஜய் தான் இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அதையே நீங்க பிரிண்ட் பண்ணுங்க உங்களோட பேர் என்ன லெட்டர் பேட்ல. சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொண்டர் படை இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா சீமான் ப்ரூவன். ஆனா விஜய் அவர்கள் இப்பதான் இருக்கிறார், ரசிகர்கள் வச்சிருக்காருல. இப்ப இவங்க சேர்ந்து அரசியல் பண்ண போறதாக ஒரு தகவல் இருக்கு. 2026 ஒருவேளை கூட்டணியா கூட இருக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல இவருடைய அறிக்கையில விஜய் அவர்கள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு முரணா சில விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? முரணால நிச்சயமா சேர்ந்துலாம் பயணிக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா 2 பேருக்குமே முதல்வர் கனவு இருக்கும். அந்த ஆசை இருக்கும். அப்படிங்கும்போது சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்போ வந்து சீமான் அவர்களுடைய இளைஞர்கள் வந்து சிதறி போய் விஜய் அவர்கள் பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரி, ஓகே. ஏன்னா அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில குறைவா இருக்கு. அரசியல் புரிதல் இருந்ததுன்னா நிறையவே அரசியல் மாற்றம் நடக்கும். ஆனா அந்த அரசியல் மாற்றம் நடக்காத காரணம் கூட அதை விலக்கி எல்லாமே அரசியல் மயப்படுத்தணும்னு எழுத்துல இருக்க தவிர இன்னும் யாரும் அரசியல் படுத்தப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அந்த கூட்டம் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவருக்கு ஒரு அடிதான். சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். சரி, ஓகே. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு தெரிஞ்சு போச்சு. நீங்க அரசியல் அவரோட சீனியர். இப்போ கட்சி தொடங்கி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஒரு முன்னாள் இல்லாட்ட அவருக்கு ஒரு சீனியரா என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? அது தன்னுடைய கையசைவு, வணக்கம், நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறது, ஒரு நிவாரண உதவி தன் கையால் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது. இதுக்கெல்லாம் தாண்டி அரசியல் அப்படிங்கிறது ஒரு துறை வாரியான அறிவாக பார்க்கணும். எல்லா துறைகளிலும் இன்னைக்கு எத்தனை துறைகள் இருக்குது, அந்த துறைகளோட நிலை என்னவா இருக்குது, இந்த துறைகளில் என்ன மாற்றம் செய்யணும், அந்த மாற்றத்துக்கான வழிகளை நம்ம எங்கேருந்து எடுக்கணும், எந்த தத்துவத்தை பயன்படுத்தணும், ஊழலை ஒழிக்கணும்னு வாயால் சொன்னால் பத்தாது, அந்த ஒழிப்பதற்கான முறைகளையும் விளக்கணும். சாதியை ஒழிப்போன்னு சாதின்னு எடுத்து எரேசர் வச்சு அழைக்கிறது கிடையாது சாதி. இது மாதிரி அதிகாரிகளுக்கு மட்டுமே அறிவு சொந்தம், அரசியல் தலைவர்களுக்கு சிரிச்சுக்கு மூணு போட்டால் போதும் அப்படிங்கிற நிலை இல்லாத ஒரு நிலையை தன்னகத்தே கொண்டு ஒரு தலைவனாக உருவெடுத்தால் அவர் வளர்ந்து வரலாங்க. இதெல்லாம் அதிகாரி பார்த்துக்குவாங்க, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துக்குவார், இவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் வந்து சிரிக்கிறது, வணக்கம் சொல்கிறது, எழுதி கொடுக்குறத பேசுறது, எழுதி கொடுக்குறத அறிக்கையாக கொடுக்குறது,
அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிற 2 பேர் சொல்கிறத மட்டுமே கேட்குறது, உங்களுக்காக உழைச்சவன்லாம் ஒரு இடத்துல இருப்பான், பேர் வாங்குறவன் ஒருத்தனா இருப்பான், இது மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றிலும் தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் செலுத்தி ஒரு மிக மக்களுக்கு எளிமையாக மக்களை சென்றடையக்கூடிய, மக்களும் அவர்களை எளிமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக வந்தால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர் எடுத்திருக்கிற முடிவில். நன்றி. நன்றி. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.